இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு கிளம்பியாச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்துட்டு என்னுடைய கல்யாண நாள். 5த் இயர் கம்ப்ளீட் ஆகி, நாங்க வந்து 6த் இயர்ல கால் எடுத்து வைக்க போறோம். இன்னைக்கு கோவில் போறதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட டைம் கிடையாது. ஸோ வந்துட்டு வீட்லயே சாமிய கும்பிட்டு காலேஜ் வந்து கிளம்பிட்டேன். நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த அவுட்ஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கல்யாண நாளுக்காக நானே வந்துட்டு கடையில போயிட்டு மீட்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச ஃபேப்ரிக்ல மீட்டர் எடுத்துட்டு வந்து, நானே ஸ்டிச் பண்ணி தான் வியர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு, ஹஸ்பண்ட் கொண்டு போய் என்ன காலேஜ்ல விட்டுட்டாங்க. இதுதான் எங்க காலேஜு. அவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இன்னைக்கு என்னால அந்த ஃபங்ஷன் போ முடியாது எக்ஸாம் இருக்கிறதுனால. அதனால வந்துட்டு அவரு மட்டும் தான் ஃபங்ஷன் போறாரு. என்ன கொண்டு வந்து காலேஜ்ல ட்ராப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அவரும் ஃபங்ஷன் கிளம்புற மாதிரி இருந்தது. ஃபங்ஷன் முடிச்சுட்டு வந்து எங்கள பிக்கப் பண்ணிக்குவாரு. எனக்கு வந்து மேல தான் எக்ஸாம் ஹால் குடுத்துருந்தாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு அவருக்கு கால் பண்ணேன். வந்துட்டுருக்கேன்னு சொன்னாரு. ஒரு 10 மினிட்ஸ்லயே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என் ஃப்ரெண்டையும் கொண்டு வந்து பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். ஏன் அப்டின்னா, எங்க காலேஜ்லேருந்து பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா, நியர்லி 7 கிலோமீட்டர்ஸ். அதனால வந்துட்டு அவளும் கொஞ்சம் பசிக்குதுன்னா, சரின்னு சொல்லிட்டு 3 பேரும் சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா தாத்தா வந்துட்டு பனை ஓலை இருக்கு இல்லைங்களா, அதில் ரெடி பண்ண மேட்டு தான் இது. அது வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது வேணும் அப்படின்னா எங்களுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பை.